அந்த அந்த வழி என்னன்னு அப்பதான் தெரியும். ஆனால் அதை நம்ம வயசு இருக்கும்போது எங்கே இருக்கும் போதே நம்ம கருணையான விஷயத்த செய்யும் போது மூலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம மாறத்து வந்திருக்கிறோம். நம்ம மனிதனாக இருந்து இறைவனா மாறத்து வந்து உண்மை தானே. அது இந்த பாதையில் போகிறவங்களுக்கு மீதி பேர்லாம் அவங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ வந்திருக்கிறேன், நான் என் வாழ்க்கை சரியாக வாழணும், இந்த சொசைட்டியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த இடத்த மாற்றத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மை தானே. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு மாற்றம் யார் பண்ணா? நம்ம தானே பண்ணோம். இதே நீங்கள் இன்னும் நல்லா பண்ணாச்சா கல்லூரி கட்டலாமா கட்ட முடியாதா? சும்மா சொல்ல தாராளமாக கட்டலாம். ஏன் முடியாது? நம்மகிட்ட அந்த அளவுக்கு பக்குவம் பத்தல. பக்குவம் கூடிச்சேன்னா இதே பில்டிங் வீடு தான் இங்கே எல்லாருமே. உண்மை தானே. இந்த மாற்றத்தை அப்போ யார் கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம கூட நம்ம யாரு? நம்ம தான் இங்கே அனைத்தும். நம்ம அந்த அனைத்துன்ற தன்மை நம்மளுக்குள்ள அது புரிய வரணும். அளவுக்கு மீறி கருணை கூடும் போது அது கட்டாயம் தெரிய வரும். நான் தான் இங்கே அனைத்துமா இருக்கிறேன் அப்படின்ற அறிவை அறியறதுக்கு தான் இந்த தியாகம். அந்த அறிவை நம்ம அறியணும்னா நம்ம கிட்ட கருணை செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை, செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன்னுக்குள்ளகிற அந்த எண்ணத்தை அதை அதீதமாக்கு, அந்த கற்பனை திறனை அதிகமாக்கினாலே போதுமானது உனக்குள்ள மாற்றம். நீங்கள் அந்த கற்பனை திறனை அதிகமாக்கும் போது இந்த உடலில் மாற்றம் வர நீங்கள் உணரலாம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுக்கிறேன். அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி பண்ணும் போது என் உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தான் நான் லைவாக உணர்றேன். நானும் இங்கே இல்லாத மாதிரி எதுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஃபீல் ஆகுது. உண்மையிலே நீங்கள் எல்லாரும் இறைவனோட கருப்பைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அது உங்கள் யாருக்கும் தெரியல. நீங்கள் நினச்சிங்க நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க, நீ அதுக்கு போனோன்னா இப்படிலாம் இருந்தால் தான் போக முடியும் இப்படிலாம். ஆனால் எல்லாரும் ஒரே விஷயம், அதீத அன்பாக இருக்குன்னு மட்டும் சொல்ல தெரியல யாருக்கும். அந்த அன்பை எப்படி இருக்கலாம்னு யாரும் சொல்ல தெரியல. தவறு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவு அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டுக்கிற அறிவு இதுதான். எல்லாருக்கும் இந்த அன்பு கருணையை கொடு. அதை செஞ்சு பண்ணாலும் பரவாயில்ல, நீ பாவனையாக பண்ணாலும் போதும். நீ எப்படி பண்ணாலும் அந்த கருணையோட தன்மை குறையவே குறையாதுன்னு 100% புரிஞ்சுட்டேன் நான். நீ செஞ்சா கூடும், நீ செய்யாம இருந்தால் அப்படிலாம் கிடையாது. நீ செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அது முழுமையை மட்டும்தான் காட்டும், அது முழுசை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும், அது உண்மையை மட்டும்தான் சொல்லும். அது குறைச்சி கூட்டிலாம் பண்ணாது. ஏன்னா அதுக்கிட்ட அது தெரியாது. ஏன்னா அதுதான் தாய். நீ விளையாட்டா ஒரு அம்மாவை நீ ஏமாத்தினாலும் தெரியும், நீ வேணும்னே ஏமாத்தினாலும் தெரியும். ரெண்டுத்துக்கும் விளையாட்டு ஆசையால செய்ய மாட்டலாம். இதெல்லாம் நான் நேரில் பார்த்துக்கிறேன். நான் வாழ்ந்த விதம் அந்த மாதிரி. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் என்னென்ன போனோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவங்க புள்ள குடிச்சிட்டு வந்து அவங்கள போட்டு அடிப்பான், நான் பார்த்துருக்குறேன். அவன் எதனா தப்பு போனா எனக்கு தெரியும், பண்ணுவான்னு தெரியும். ஆனால் இவங்க வந்து சபையில் நின்று சொல்லுவாங்க என் புள்ளெல்லாம் பண்ணவே மாட்டான். நான் நின்று பார்ப்பேன். அப்படியே நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். அந்த இடத்துல எனக்கு தோணும், எப்படி நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு. அது இப்போ தான் புரியுது, அம்மானா அப்படி தான் இருக்கும். அந்த அந்த அன்பு இயற்கைக்கு நம்ம மேலே இருக்குது. ஏன்னா தாய் அதில், அதனால தான் நீ எது கேட்டாலும் அது உனக்கு வழங்குது. காரணம் தான் அது. ஏன் உனக்கு அதை கொடுக்குதுன்னா தெரியுது.